வயதானவர்களுக்கு நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோம், நன்னா அவளை ரொம்ப நன்னா பாதுகாப்பாகவும் என்ன அவள் ரூம்லேயே எல்லா வசதிகளும் இருக்கிற மாதிரியாகவும் பண்ணி கொடுத்து அவளை நம்ம பார்த்துக்குறோம். அது ரொம்ப நல்லது தான். ஆனால் அந்த மாதிரி பாதுகாப்பாக ஆரோக்கியமாக வச்சுருக்கிறது மட்டும் போகாது. அவளுடைய மன ஆரோக்கியத்துக்கும் நம்ம சிலது பண்ணணும். அது என்ன அப்படின்னா, பாடி தூங்குறக்கா தந்து போகாத 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 அப்படி சொல்லக்கூடாது. அந்த பேரனோ அந்த பேத்தியோ வந்து பாட்டி கட்டி கச்சா அதில் அவளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படும். அவளுக்கு தன்னோட குழந்தைய சின்ன வயசில் பார்க்குற மாதிரியான இன்பங்கள்லாம் அதில் ஏற்படும். அது மாதிரியா வீட்டுக்கு யாராவது பெரியவாரெலாம் யாராவது வந்தால் விருந்தினர்கள் வந்தால் கூட எங்கள் மாமியார், எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லி அனுபவப்பட்டிக்கணும். 90 வயசாச்சு, நடக்கக்கூட முடியல, பாவம் மருந்தில் இருக்கா, அதெல்லாம் சொல்லக்கூடாது. எங்கள் அம்மா, எங்கள் மாமியார், எங்கள் தாத்தா அப்படின்னு அவளை பெருமையோட பெருமைப்படுத்தி நம்ம அவளோட சில வார்த்தைகளை அவளை சொல்ல வச்சு பேச வைக்கணும். அப்போ அவளை அறியாது என்ன சொல்வாள், நான் சின்ன வயசில் எப்படி தெரியுமா பேட்மிண்டன் விளையாடுவேன், இப்போ என் பேரனை பார்க்க எனக்கு அதுதான் தோன்றுறது அப்படியே உற்சாகமாக இந்த வார்த்தைகள் பேசும்பொழுது அவளுக்குள்ளே ஊற்று எடுத்துன்னு வரக்கூடிய அந்த பெருமையும் அந்த சந்தோஷமும் நாம் வந்து அவளுக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு கொடுக்கக்கூடிய சந்தோஷத்தை விட ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா அவளாம் பொக்கிஷங்கள், அவளாம் இன்றைக்கி முதுமையில் இருக்கலாம், ஆனால் அவர்கிட்ட இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களும் நிறைய ஆற்றல்களும் இது அப்படி பண்ணலாம், அது அப்படி பண்ணலாம், இது இப்படி செய்ய முடியும் அப்படின்றக்கூடிய நிறைய கருத்துக்களும் நமக்கு நிறைய இடங்களில் நமக்கு பயன்படும். நம்ம ரன் பண்ணிட்டு போகிற வாழ்க்கையிலேயே அது நமக்கு நிறைய இடங்களில் நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதுபோல் வயதானவர்களை எப்பவுமே நல்ல புஸ்தகங்கள் வாங்கி கொடுத்து அவளுக்கு உண்டான கண் பார்வைக்கு என்ன கண்ணாடியோ அதை வாங்கி போட்டு நல்ல புஸ்தகங்களை அவள் என்ன விரும்பி படிக்கிறாளோ, பெரியவா வயசானவன ஒன்று ராமாயணம் தான் படிக்கணும், இல்லை மகாபாரதம் தான் படிக்கணும், இல்லை குரான் தான் படிக்கணும் அப்படின்லாம் இல்லை. அவளுக்கு ஏதான நல்ல சரித்திர நாவல்கள் படிக்கிறதுக்கு ஆசையாக இருந்ததா, அவளுக்கு ஏதான ஒரு மாற்றுத்திறனாளிகளுடைய ஒரு பெரிய பெரிய சாதனைகளை படிக்க ஆசையாக இருந்ததா, படிக்கட்டும். இந்த வயசில் படித்து என்ன பண்ண போகணுன்னு அர்த்தம் இல்லை. அது அவளுக்குள்ள ஒரு உத்வேகத்தையும் அவளுக்குள்ள ஒரு சந்தோஷத்தையும். 82 வயதில் பைலட் வெட்டி கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு தாத்தா பற்றி படித்தா அது 80 வயசு தாத்தாவுக்கு பரவாயில்லையே, நம்ம வயசு பைலட்டே ஓட்டிருக்கா, நம்ம ஏன் நடக்கணும், நம்ம சோம்பேறி நம்ம என்ன நடக்கணும்னு ஒன்று உற்சாகம் அப்படின்ற ஒரு உற்சாகத்தை தன்னால் கொடுக்கும். தாத்தா போல் ஓட்ட பந்தயத்தில் ஃபஸ்ட்டு வந்துட்டான் பேரன், உங்கள் பேரன் தானே, உங்கள் பேரனை கொக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாமே. அந்த தாத்தா ஏந்து துள்ளாத பேர் தான். பாட்டு எவ்வளோ புட்டுக்களும் படுவா, கலைகள் வருதுன்னா குழந்தைகளுக்கு ஏன் பரதநாட்டியம் வராது, எல்லாம் இங்கேருந்து வந்தது தான் அப்படின்னு ஒரு ஐஸ் இல்லை, அது நிஜமான கூட அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது அப்படியே ஜில்லுன்னு ஒரு சந்தோஷத்தில் அவள் நம்மளை வாழ்த்தும் பொழுது நம்மளோட வாழ்க்கை அப்படியே சல்லுன்னு வயிறும். அவளுக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பும் ஆரோக்கியமான இருப்பிடமும் ஆரோக்கியமான உணவுகளை மட்டும் அவளை வந்து சந்தோஷப்படுத்துகிற நம்மளுடைய இந்த மாதிரியான ஒரு சில வார்த்தைகளும் ஒரு சில செயல்களும் அவளை ரொம்ப சந்தோஷப்படுத்தும். எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் இல்லை, இருந்தாலும் நான் ஞாபகப்படுத்தினேன், யோசிச்சுக்கலாமா?